Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12த்துக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் நிறையா உங்களுக்கான முக்கியமான வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அதாவது ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீயோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா, அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2023 கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2022 கொஸ்டின். சரியா, ஏன்னா பழைய கொஸ்டின்ஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் நம்ம நல்லபடியாக பார்க்கணும், எதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதையும் தாண்டி இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வீடியோஸை தயவுசெய்து நல்லபடியாக பாருங்கள். ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதனால் ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 17 ஒன் வேர்டு வந்து புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. வெறும் 3 ஒன் வேர்டு மட்டும் தான் புக் இன்சைட். சரியா, அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 மார்க்லேருந்து நம்ம என்னாச்சு பார்த்தா ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத 2 மார்க்லேருந்து என்னாச்சு பார்த்தா தெளிவாக நம்ம பார்த்துடலாம். 2 மார்க்கில் உங்களுக்கே தெரியும் 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. இப்போ 21வது கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காரு. சரியா, அதுக்கப்புறம் ரைட் 1/2 + 2i. சரியா, ரெக்டாங்கிள் ஃபார்ம் வந்து நம்ம என்ன பண்ணி எழுதணும், இதை வந்து காஞ்சிகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, தியரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதை பார்த்துங்க. ப்ரூவ் தட் an algebraic structure. சரியா, ஐடென்டிஃபை தி எலிமெண்ட் மஸ்ட் பி யூனிக் அப்படின்னு சொல்லி அதாவது தியரம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 2 cos inverse of 1/2 + sin inverse of 1/2. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி சென்டர் அண்ட் ரேடியஸ். சரியா, அதாவது மையமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி மேக்னிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் அபவுட் தி பாயிண்ட். சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 27வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 28வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் தி டிஎஃப். சரியா, டிஎஃபோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ டிஎக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் எவால்வேட் 0 to π/2 cos 7. சரியா, cos power 7. அது வந்து ரிடக்ஷன் ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா, 9th சாப்டரில் இருக்கக்கூடிய ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம் போடலாம். அடுத்து 30வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின் ஃபைண்ட் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி மினிமம் டிகிரி. சரியா, பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க வித் மினிமம் டிகிரி. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது 40th கொஸ்டின் வந்து கம்பல்சரி நமக்கு நல்லாவே தெரியும். 31வது கொஸ்டின் வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்லி a × adjoint of a × a = மாடுலஸ் ஆஃப் இல்லாட்டி டிட்டர்மினன்ட் ஆஃப் a × i2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தட் தி சீக்வன்ஸ் ஆஃப் ரூட் 6 - 8i இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் 33வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ் ஆஃப் தி எலிப்ஸ். சரியா, எலிப்ஸோட மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸை நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 34வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வித் யூஸ்வல் நோட்டேஷன். சரியா, இன் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி யூசிங் தி வெக்டர் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி a² = இது வந்து 6th சாப்டரில் வரக்கூடிய கொஸ்டின். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 35 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா e⁻x நம்ம என்ன பண்ணுறோம், மெக்லாரின் சீரிஸ் நம்ம பார்க்கணும். ரொம்ப ஈஸியானது. 36வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1/n டைம்ஸ் ஆஃப் தி பர்சன்டேஜ். ரொம்ப ஈஸியானது. 37வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. நம்ம என்ன பண்ணுறோம், 12th சாப்டருக்கு அந்த டேபிள் போட்டு ஈக்குவலன்ஸ் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் 38வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் dy/dx = √. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். அடுத்து 39வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தி மீன் அண்ட் வேரியன்ஸ். மீனும் வேரியன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். p of x = 1. ரொம்ப ஈஸி. சரியா, 40வது கொஸ்டின் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா, அதாவது f of a + b - x அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 40வது கொஸ்டின் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கப்புறம் 41வது கொஸ்டின் வந்து பாருங்கள். சரியா, இது வந்து அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 41ல் a, 41ல் b வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன். சரியா, அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 42ல் a வந்து நமக்கு வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க.
பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 43ல் ஏ வந்து 3rd சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 11th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அது ரொம்ப ஈஸியானது தான். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1 சொல்லி போட்டோம்னா வேல்யூ கேவோட வேல்யூ கிடச்சிரும். இந்த வேல்யூ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சி, இந்த மாதிரி 11th சாப்டர்லேருந்து நமக்கு வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 44ல் ஏ கொஸ்டின் tan inverse of x + tan inverse of y + tan inverse of z = பைன்னு சொல்லிட்டு so that x + y + z = xyz. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 44ல் பி கொஸ்டின். சரியா, ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன் டு தி அதர் ஃபோக்கஸ், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 45ல் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூவ் தட் தி வெக்டர் அதாவது காஸ் ஆல்ஃபா + பீட்டா கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் 45ல் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூலர் ஃபார்முலா, இதுவும் ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 46ல் ஏ கொஸ்டின் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை தி. சரியா, எலிப்ஸில் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 46ல் பி கொஸ்டின் 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியானது. சரியா, 12th சாப்டரில் அந்த டேபிள் போட்டு நம்ம எழுதுவோம்ல, அந்த கொஸ்டின் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின். 47ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி பேராமெட்ரிக் வெக்டர் நான் பேராமெட்ரிக் வெக்டர் கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தி ரேட் ஆஃப் தி இன்க்ரீஸிங் தி நம்பர் ஆஃப் தி பாக்டீரியா. சரியா, பாக்டீரியாவை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதாவது இந்த பாக்டீரியா கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே காலையில் வீடியோ கூட சொல்லியிருந்தேன். அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் கீ அப்படியே உங்களுக்காக என்னாச்சு பார்த்து கீழே இருக்குது. நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேணாம். சரியா, அதனால் இந்த ஆன்சர் கீ என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர்த்த உள்ளே கொண்டு வாங்க. நாம் உங்களுக்கு இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போகிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.